உலகெங்கிலும் வாழும் சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு நவகிரகங்களில் சூரியன். சூரியன் என்பவர் யார்? அவர்னால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும்? அவர் எந்தெந்த கட்டத்தில் இருந்தால் என்ன செய்வார் என்பதை பற்றி நாம் இப்பொழுது விரிவாக பார்க்க இருக்கிறோம். நீங்களே உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வைத்துக்கொண்டு சூரியன் எந்த இடத்தில் இருக்கிறார் என்று பார்த்தீர்களானால் உங்களுக்கே தெளிவாக புரியும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீர்கள் என்றால் முழு விவரமும் உங்களுக்கு கிடைக்கும். சூரியன் என்பவர் ஆளுமை கிரகம், தந்தையை குறிப்பவர். இந்த சூரியன் ஜாதகத்தில் பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீல்டில் இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சூரியனுக்கு எப்பொழுதுமே இந்த மற்றவங்களை கொஞ்சம் அடக்கி ஆள்ற மாதிரி குணம் இருக்கும். கொஞ்சம் ஈகோயிஸ்டாக்காக இருப்பாங்க, ஈகோயிஸ்டிக் பர்சனாக இருப்பாங்க. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் நேர்மையாக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க. இவங்களை நம்பி நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், உண்மையான ஃப்ரெண்டாக இருப்பாங்க. சூரியன் நல்லா இருக்கிறவங்க எதற்குமே வாழ்க்கையில் கஷ்டப்பட மாட்டாங்க. ஏன்னா சூரியன்கிறது நம்ம ஆத்மாவையும் குறிக்கும். நம்மளுக்கு ஆத்ம பலம் இருந்தாதான் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற கஷ்டங்களை நம்மளால எடுத்து தாங்கி அதுக்கு ஒரு முடிவை கொண்டு வர முடியும். ஸோ ஆன்ம பலத்தை கொடுக்கக்கூடியவர் சூரியன். இப்போ சூரியன் உச்சமானவங்க ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க யார் கீழேயும் ஒர்க் பண்ண மாட்டாங்க, அவங்களே பாஸாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உடையவர்களாக இருப்பாங்க. அவங்க அதே மாதிரி செய்யவும் செய்வாங்க வாழ்க்கையில். இந்த மாதிரி சூரியனை பற்றி நம்ம பார்க்கும்பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள் மற்ற கிரகங்களோடு சேர்ந்தா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ சூரியன் புதன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் நம்ம நிபுண யோகம்னு சொல்லுவாங்க. அது என்னன்னாக்க அவங்க எதையும் கிரகிச்சிக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. ஒரு தடவை நம்ம சொல்கிறத கேட்டாக்க போதும், அவங்களுக்கு வாழ்நாள் பூரா மறக்காது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீ என்ன யானை மாதிரி ஞாபகம் வச்சுக்கிற அப்படி. ஸோ அந்த அளவுக்கு மெமரி பவரை கொடுக்கக்கூடியது சூரியன் புதன் அந்த கிரக சேர்க்கை. அதே மாதிரி சூரியன் சந்திரன் ஒருத்தருக்கு இருக்குன்னாக்க அவங்க முதல்ல அட்ராக்டிவ் பர்சனாலிட்டியாக இருப்பாங்க, எல்லாரையும் தன் பக்கம் இழுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. தன்னோட வேலையில் கண்டிப்பாக அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஜெயிச்சே காட்டுவாங்க. ஒரு கோல் எடுத்துட்டாங்கன்னா அவங்க வின் பண்ணி தான் ஆவாங்க. அந்த மாதிரி இல்லைன்னா தூக்கம் கூட வராது அவங்களுக்கு, அந்த மாதிரி எண்ணம் உடையவர்கள். அதோட இல்லை, சூரியன் சந்திரன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று பெரிய உத்தியோகத்தில் இருப்பாங்க, இல்லைன்னாக்கா அவங்க கொஞ்சம் சிறு தொழில்கள் செய்கிற மாதிரி அந்த மாதிரியும் நான் பார்த்துருக்கேன். ரெண்டு விதமாகவும் இருப்பாங்க. ஆனால் மார்க்கெட்டிங் அவங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். சந்திரனோட இருக்கிறதுனால அவங்க மனது எப்போதுமே தெளிவாக இருக்கும். அந்த தெளிவான மனது இருப்பதுனால அவங்க மற்றவங்களை ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி உண்டு. ஆனால் அவங்க ஒரு முடிவு எடுத்தால் அதை மாற்றுறது கஷ்டம். அடுத்தது சூரியனோட குரு சேர்ந்ததுன்னு வச்சுங்க, அதுக்கு பேர் சிவராஜ யோகம்னு பேர். இந்த மாதிரி நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வெற்றிங்கிறது அவங்களுக்கு தானாகவே வந்துடும். அவங்க மிகவும் நல்லவர்கள், தந்தையை விட உயர்வான வாழ்க்கை வாழ்பவர்கள். ஃபார் எக்ஸாம்பிள், தந்தை ஒரு டீச்சராக இருக்கிறாங்க, இல்லை ஒரு ஹெட் மாஸ்டர் இப்படி ஏதாவது இருக்கிறாங்க அப்படின்னாக்க பையன் பார்த்தீங்கன்னா பெரிய சாஃப்ட்வேர் என்ஜினியராக இருப்பார், பிரசிடெண்ட்டாக வைஸ் பிரசிடெண்ட்டாக அந்த மாதிரி போஸ்டில் இருப்பாங்க. ஆனால் இந்த சூரியன் குருங்கிறது ஒரு சில பிரச்சனைகள் உடல்நிலையில் கவனத்தோடு இருக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் பிளாக்கு, ஹார்ட் அட்டாக்கு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா குருங்கிறது கொழுப்பை சேர்ப்பது, சூரியன்கிறது இருதயத்தை குறிக்கக்கூடிய. சூரியன்கிற கிரகமே இருதயம், பல்லு, எலும்பு இது எல்லாமே குறிக்கக்கூடியது சூரியன். அண்ட் நம்மளுடைய ஆத்மா, இதுவும் சூரியனை தான் குறிக்குது. சூரியன் 6, 8, 12 மறைஞ்சிட்டாங்கன்னா கொஞ்சம் மருந்துக்கு கூட நிம்மதி கிடைக்காது அவங்களுக்கு. நீங்கள் போய் அவங்க வாழ்க்கையெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி வருத்தப்பட்டு சொல்லுவாங்க. 6, 8, 12 இருந்தால் மருந்துக்கு கூட நிம்மதி கிடைக்காது. இதே சூரியன் 10 இருந்தாங்கன்னா திக்பலம் பெறுவாங்க. ஆனால் ஒரு விஷயம் அதில் பிரச்சனை கூட இருக்கு. என்னன்னா 10ஆம் வீடுன்னு திக்பலம் பெற்றாலுமே உயர் அதிகாரிகளோட மோதல் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு.
இவங்களை வந்து எவ்வளவும் சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியாது. அதான் அந்த மாதிரி இருப்பாங்க. மேலதிகாரிகள் வந்து ஏதாவது சின்ன விஷயம் சொன்னாலும் இவங்க ரெசிக்னேஷனை கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க அவங்கள்ட்ட. இப்போ சூரியன் செவ்வாய் இருக்கு அப்படின்னாலும் 10ல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கும் இந்த தொழிலில் வெறுப்பு வரும். யாரு கீழையும் அடிப்பணிந்து வேலை செய்ய மாட்டார்கள். சூரியன் வலுவா இருப்பவங்க, சிம்ம ராசியில சூரியன், அதே மாதிரி துலா ராசியில சூரியன், மேஷத்துல சூரியன், இந்த மாதிரி இருக்கிறவங்களோட ஹாரோஸ்கோப்ல அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்று சொந்த தொழிலாக தான் அவங்க செய்ய முடியும். மற்றவங்க கீழே வேலை பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு இயலாத காரியம். இதே மாதிரி சூரியன் கெட்டு விட்டார்கள் என்றால் அதற்கு என்ன பலன் அப்படின்னா, சூரியனோட சனி சேர்ந்துட்டு கெட்டுடுவார். தந்தையோட எப்போதுமே சச்சரவு, தகராறு, சொத்து பிரச்சனை, உடல்நிலையில் முதுகு தண்டுவட பிரச்சனை, ஸ்பைனல் கார்டு இஷ்யூலாம் வந்து சூரியன் சனி காம்பினேஷன். இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்க. டிப்ரெஷன் கூட வரும். இது எப்படி சரி பண்ணலாம், இதை என்ன இதனால என்ன பலன்னு கேட்டிங்கன்னா, சூரியனும் சனியும் ஒன்றா இருந்தால் அதுக்கு பேர் 10ல் இருந்துச்சுன்னா அபகீர்த்தி யோகம்னு பேர். இவங்க எவ்வளவு தான் நல்லது பண்ணணும்னு நினச்சாலும் மற்றவங்க இவங்களை தப்பாக தான் புரிஞ்சுக்குவாங்க. கெட்ட பேருங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். அதை சகிச்சுக்கிட்டு அவங்களுக்கே அலுத்து போயிடும். நான் எது பண்ணாலும் தப்பாக தான் பேச போகிறாங்க, நான் ஏன் கவலை பண்ணோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடுவாங்க. இதுக்கு இவங்க என்ன பண்ணலாம்னாக்க, இந்த சூரியன் சனியை கொஞ்சம் இது குறைக்கிறதுக்கு அக்வா மெரைன்னு ஒரு ஸ்டோன் இருக்கு. அந்த ஸ்டோனை வந்து 4 கேரட்லாம் அவங்க போட்டாங்கன்னா இதுலேருந்து அவங்க ஈஸியாக வெளியில் வர முடியும். ஓரளவு சமூகத்தோட அரவணைப்போட இருக்க முடியும். இதே சூரியன் வந்து இப்போ ஒருத்தருக்கு 4ல் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து பெரிய வாகனம், வீடு, எல்லா வசதிகளும் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் என்னென்னா தாயார் ரொம்ப டாமினேட்டிங்காக இருப்பாங்க. சூரியன் அங்கே இருக்கு இல்லைங்களா? ஸோ தாயாரோட இதுதான் அந்த வீட்டில் சொல் தான் மதிப்பு அதிகமாக கொடுப்பாங்க. இதே மாதிரி சூரியன் 7ல் இருக்குன்னு வச்சுங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மனைவியாக இருந்தால் கணவர் வந்து மனைவியை மதிக்க மாட்டார். உறவினர்கள் வெளியில எல்லாம் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, ஆனா மனைவிட்ட உண்மையா நடந்துக்க மாட்டாரு, மனைவி கிட்ட அன்பா இருக்க மாட்டாரு. இதெல்லாம் 7ல் சூரியன் வந்து பெண்களுக்கு இருந்தா பிரச்சனை கண்டிப்பா கொடுக்கும். இதே ஆண்களுக்கு 7ல் சூரியன்னா மனைவி வந்து ஒரு பெரிய ஆளா கல்யாணத்துக்கு பிறகு மாறுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க ஒண்ணுமே தெரியாம ஒரு கிராமத்திலேருந்து வந்திருப்பாங்க. ஆனா இவரோட சூரியன் வந்து அவங்களுக்கு பிராபல்யத்தை கொடுத்துரும். பண வரவும் சம்பாதிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம், அவங்க மேலே மேலே படிக்கிறது, வேலை பார்க்கறது எல்லாமே நல்லா இருக்கும். அதாவது ஆண்களுக்கு 7ல் சூரியன் இருந்தால் பிரச்சனை இல்லை, பெண்களுக்கு இருந்தால் கணவனால் விலக்கி வைக்கப்படுவார்கள்னு ஒரு இது இருக்கு. அதனால பொருத்தம் பார்க்கும்பொழுது கொஞ்சம் கவனத்தோட பார்க்கணும். இதே சூரியன் வந்து லக்னத்திலேயே இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருப்பாங்க, நான் தான் கரெக்டு, மீதி எல்லாருமே தப்பு. இது அவங்களுடைய கான்செப்ட். இது வந்து அவங்க ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஆளுமை திறன் அவங்கள்ட்ட இருக்கும். மற்றவங்களை தன்பால் ஈர்க்கக்கூடிய ஆளுமை திறன் அவங்களுக்கு இருக்கும். அதுக்கு வந்து செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லுவாங்க. அவங்க ப்ரெஸ்டீஜ் ரொம்ப பார்ப்பாங்க. ரொம்ப கீழே இறங்கி வேலை செய்கிறது இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. இப்போ எந்த ஒரு இப்போ ஸ்கூல்லையே எடுத்துங்களேன், ஒரு குழந்தைக்கு இருக்குன்னா எல்லா காம்படிஷன்லேயும் அந்த குழந்தை கலந்துக்குவாங்க. நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும். இப்போ ஒருத்தவங்க விளையாட்டில் பெரிய ஆளாக இருக்கிறவங்க படிப்பில் இருக்க முடியாது, பேச்சு போட்டியில் இருக்க முடியாது, இப்படின்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ இந்த சூரியன் லக்னத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துலேயும் கை தேர்ந்தவர்களாக இருப்பாங்க. எப்படி நம்ம க்ரௌடை புல் பண்ணணும் அப்படின்னா அது சூரியன் தான். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் இப்போ தகப்பனாரோட உறவு சரியாக இருக்காதுன்னு சொன்னேன், சனியோட சேர்ந்தா. அப்போ தகப்பனாருடைய ஆயுளை கூட அது பாதிக்கும். சிறு வயசுல அப்பாலாம் இறந்தவங்களை பார்த்தீங்கன்னா சூரியன் சனி அந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து இருப்பாங்க. இப்போ குரு பார்வை இருந்ததுன்னா ஓரளவு தப்பிக்கலாம். ஆனால் குரு எந்த இடத்துல இருந்து பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயமும் அதில் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன்னா, இப்போ அரசு வேலைன்னு எல்லாரும் முக்கியமாக ட்ரை பண்ணுறாங்க.
அரசு வேலைக்கு டிஎன்பிஎஸ்சி எழுதுறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது வெறும் சூரியன் மட்டும் இருந்தா அரசு வேலைக்கு போயிடலாமா அப்படின்னா அது கிடையாது. படிப்புன்னு ஒன்று, எக்ஸாம்னு எழுதுறதே ஒரு கலை. அதை கொடுக்கறது புதன். ஸோ புதன் நமக்கு நல்லா இருந்தால் தான் நம்ம எக்ஸாமையும் கரெக்டாக எழுதி நம்ம சூரியனால் அந்த வேலைக்கு போக முடியும். இதை எல்லாரும் மனசில் கொள்ளணும். இதை ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்பீங்க பின்னாடி, சூரியன் எனக்கு 10ல் இருக்குது, ஆனால் நான் வந்து ப்ரைவேட் இதில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கு புதனோட பவரும் தேவை, டிஎன்பிஎஸ்சி எழுதினா கூட. இதை மாதிரி சூரியனை பொறுத்த வரைக்கும் இப்போ ரொம்ப கெட்ட நேரம் சூரிய தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தருக்கு, அது நல்லா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஏதாவது 8வது இடத்துலையோ இல்லை 12வது இடத்துலையோ இருந்தால் தகப்பனாருடைய ஆயுளுக்கு கண்டம் ஏற்படும். அந்த அளவுக்கு பிரச்சனை கொடுக்கும். இல்லை தகப்பனாருடைய உடல்நிலை, தகப்பனாருடைய தொழில், இதை அனைத்திலும் பிரச்சனையை பார்த்துடலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுறது? இப்போ சூரிய தசை நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அதை என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியாது இல்லையா? அதுக்கு ஒரே ஒரு பரிகார ஸ்தலமான சூரியனார் கோவில், அங்கே போனீங்கன்னா அந்த சூரியன் இருப்பாங்க அந்த சன்னதியில், அவங்களுக்கு எய்த்தாப்புல அவரை பார்த்த மாதிரி குரு இருப்பார். இது ஒரு ரொம்ப அருமையான பரிகார ஸ்தலம் இந்த சூரியன் பிரச்சனைக்கு. அங்கே போய் வழிபட்டுட்டு அவங்க என்ன வயசாகுதோ, அதாவது இப்போ போகிற நபர் ஜாதகம் பார்த்துட்டு போகிறாரு இல்லையா, அந்த நபருக்கு என்ன வயதாகுதோ அந்த வயசில் தீபம், நெய் தீபம் ஏற்றிட்டு கோயிலை 3 முறை வலம் வந்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த பிரச்சனைங்கிறது முடிவுக்கு வரும். முடிவுக்கு வராட்டாலும் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதை நான் உண்மையாக கண்டிப்பாக சொல்லுவேன். இப்போ இந்த சூரியனுக்கு சில பேர் கேட்குறாங்க, மாணிக்க மோதிரம் போடலாமா? போடலாம். ஆனால் அந்த சூரியன் வந்து எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்குங்கிறது பார்க்கணும். இப்போ சூரியன் வந்து திருவாதிரையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சூரியன் போட்டிங்கன்னா அது வந்து உடல்நிலையில் பாதிப்பு கொடுக்கும். இப்போ கண்டினியூஸாக சூரியனோட மாணிக்கத்தை வேர் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள், ஹீட்டு சம்மந்தமான பிரச்சனை, பைல்ஸு, கால் வலி இதெல்லாம் ஏற்படும். மூட்டுகளில் சத்தம் மாதிரி டக்கு டக்குன்னு கேட்கும் சூரியனால். ஸோ அவங்களெலாம் பார்த்து போடணும். இப்போ ஆல்ரெடி உடம்பு சூடானவங்க வந்து இதே சூரியன் கல்லை போட்டாங்கன்னா இன்னும் அதிகமாக தான் பிரச்சனை, அவங்களுக்கு குறைய வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் கருத்தில் கொண்டு பார்த்துட்டு போடணும். அதே மாதிரி சூரியனுக்கு கார்னெட்டு கூட போடலாம். இப்போ எல்லாராலையும் மாணிக்கம் வாங்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம கார்னெட்டுன்னு ஒரு உபரத்தினம் இருக்கு, அதை போட்டிங்கனாலும் சூரியனோட பவரை நமக்கு 50% நமக்கு கொடுக்கும். அது அவ்வளவு வீரியமாக இருக்காது. ஆனால் சூரியன் போட்டுட்டாக்க நிச்சயமாக மன திடம் கிடைக்கும். ஏன்னா சூரியன் நல்லா இல்லாதவங்களுக்கு தான் டிப்ரெஷனே வரும். சூரியன் நல்லா இல்லாதவங்க தான் வந்து ஒரு சின்ன வார்த்தை யாராவது சொன்னால் கூட அவங்க அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு தூங்காமல் இருக்கிறது. ஏன்னா சூரியன் ரெப்ரசன்ட் ஆத்மாவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஆத்மாவினுடைய சஃபரிங் தான் நம்ம பிரெயினுக்கு போகுது. நம்ம அதை தான் எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ நம்ம ஹார்ட்டை தான் ஆத்மா மாதிரி வச்சுக்கிறோம். ஹார்ட் நம்மளுக்கு வருத்தம் வந்தால் நம்ம பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போய் இன்புட் கொடுக்குறோம். பிரெயின் வில் ஆக்ட் அக்கார்டிங்லி. இப்படி நடக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மனச்சோர்வு, மன பதட்டம் இதெல்லாம் ஏற்படும். பல்லு பிரச்சனை, பல்லில் சொத்தை, எலும்புகளில் பிரச்சனை, வயிற்றுக் கோளாறு, மெட்டபாலிசம்னு சொல்லுவாங்க, செரிமான கோளாறு, இது எல்லாமே இம்யூனிட்டி ஒருத்தருக்கு இல்லைன்னாலே சூரியன் நல்லா இல்லைன்னு அர்த்தம் அவங்க ஜாதகத்தில். இந்த 8, 12 இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சடனாக கோல்டு பிடிக்கும், சடனாக காஃப் வரும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம சூரியனை ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, அதை டெய்லி ஒரே ஒரு முறை படிச்சுக்கிட்டு வந்தாலே நம்மளுக்கு சூரியனோட அருள் முழுமையாக கிடைக்கும். ஜெம்ஸ்டோன் போடணுங்கிறது அவசியம் கூட கிடையாது, ஆதித்ய ஹிருதயம் படித்தாலே போதும். இதை மாதிரி சூரியனை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, கிரக சேர்க்கைகளில் ரொம்ப முக்கியம் சூரியனை பொறுத்த வரைக்கும்ட்டு. இந்த சூரியன் தனித்து இருந்தால் என்ன பண்ணும், குரு புதனோட இருந்தால் என்ன பண்ணுன்னா, இப்போ 4வது வீட்டில் சூரியன் ஒருத்தருக்கு இருக்குன்னா அங்கே புதனோட இருக்குன்னா அவர் வந்து மேல கல்வி, சூரியன் புதன் சேர்ந்து இருக்கிறவங்க நிச்சயமாக ஹையர் ஸ்டடீஸ் படிப்பாங்க, அவங்களுக்கு அது ஈஸியான வாய்ப்பில் கிடைக்கும். ஆனால் சூரியன் சனி இருக்கிறவங்க மன வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும். கணவன் மனைவியாக இருந்தாலே அவங்க ஒரே வீட்டில் இருந்தாலும் நிறைய கருத்து வேறுபாடுகளோடு இருப்பாங்க.
சூரியன் புதன் இருந்தாங்க. குரு பார்த்தா அது டைவர்ஸ் அளவுக்கு போகாமல் ஏதோ மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சரி, நம்ம வாழ்க்கைன்னு வந்துட்டோம், நம்மளுக்கு குழந்தை இருக்குது, நம்ம இதை வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அதை ஓட்டிக்கிட்டு போவாங்க அந்த வாழ்க்கையை. சூரியனை பொறுத்த வரைக்கும் மன திடம்னு சொன்னேன், அதுக்கப்புறம் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொன்னேன், செல்ஃப் டிசிப்ளின். ஒருத்தருக்கு டிசிப்ளின் இல்லை அப்படின்னாலே சூரியன் நல்லா இல்லைன்னு அர்த்தம். 6 மணிக்கு வாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு வச்சுங்க, 6:30க்கு வராங்கன்னா டிசிப்ளின் இல்லை, அதுதான் எடுத்துக்கணும். அதுக்கு முக்கியமான காரணம் சூரியன் நல்லா இல்லை அப்படிங்கிறது தான் மெயின் விஷயம். இப்போ படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பால்ய வயசில் சூரிய தசை வந்ததுன்னா அவங்களுக்கு உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள், ஹீட்டில் வரக்கூடிய கொப்பளங்கள் இதெல்லாம் வரும். இப்போ பெரியவங்களா போனால் பைல்ஸு, அப்புறம் ஃபிஸ்டுலா, அந்த மாதிரி தொந்தரவுகள் ஏற்படும். மூலம்னு சொல்லுவாங்க இல்லையா, உள் மூலம் வெளி மூலம், இது எல்லாமே ஏற்படும். இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்னாக்க, நம்ம குளிர்ச்சியான பொருட்களான இளநீர், நெல்லிக்காய் இதை மாதிரி நம்ம சாப்பிட்டு அதை நம்ம சரி பண்ணி வச்சுக்கலாம் உடம்ப. இந்த சூரியனால் வரக்கூடிய வியாதிகள் என்னென்னு பார்த்தா, வேரிகோஸ் வெயின். மெயினாக சூரியன் ரொம்ப பலமாக இருந்தாலும் இந்த வேரிகோஸ் வெயின் வரும். சூரியன் நீச்சமானாலும் காலில் பிரச்சனை வரும், வேரிகோஸ் வெயின் வரும். இதுக்கு என்ன பண்ணலான்னா, இதுக்கு ஒரு ரத்தன தீர்வாக நம்ம ஒரு 20% 30% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். எமரால்டுங்கிற மோதிரத்தை அணிஞ்சிங்கன்னா இந்த வேரிகோஸ் வெயின்ங்கிறது குறையும். இதை தவிர சூரியன்கிட்ட இன்னும் நிறையா சூரியனை பற்றி பேசிகிட்டே போகலாம். அப்படி பேசிகிட்டே போனால் நமக்கு ஒரு இதில் வீடியோ நம்மளால் முடிக்க முடியாது. நம்ம இன்னும் அடுத்த கிரகங்களை பற்றியும் பார்க்கணும். அதனால இப்போ முக்கியமான விஷயங்கள், சூரியனால் என்ன பிரச்சனை, சூரியன் எந்த கிரகத்தில் சேர்ந்தா என்ன பிரச்சனை, இப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது இந்த சூரியனை பற்றி இன்னும் மேலே ஏதாவது தகவல் வேணும்னு அதை நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிச்சயமாக நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.